பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிறு காலை 9:45 மணி முதல் 10:20 மணிக்குள் நாமக்கல் மாவட்டம் தும்மங்குறிச்சி கிராமம் பெரியூரில் எழுந்தருளிய அருள்மிகு மருத காளியம்மன் மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் அமைச்சர் பெருமக்கள், ஆன்மீக அன்பர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கனம் விழா குழுவினர். திருச்சியிலிருந்து செய்தியாளர் பிருந்தா இணைப்பில் இருக்கிறார். மேலாண்மை படிக்கக்கூடிய மாணவர்களோடு அவர் இருக்கிறார். மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க? இந்த பட்ஜெட் அறிவிப்புகள்ல முக்கிய அம்சமா எதை பார்க்கிறாங்க? பிருந்தா, அவங்களோடு உரையாடலாம். விஜயன், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களையும் ஒரு தனிநபருடைய வாழ்வியலையும் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது தான் மத்திய பட்ஜெட். அந்த வகையில தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மத்திய பட்ஜெட்ல பல்வேறு சிறப்பு அம்சங்கள் என்பது இடம்பெற்றிருக்கு. குறிப்பா எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு பட்ஜெட் வருது அப்படின்னா அது விவசாயிகள் தொடங்கி வணிகம் சார்ந்து பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவருக்கும் குறிப்பிடத்தகுந்த விஷயங்களை சொல்லக்கூடியதாக தான் பட்ஜெட் இருக்கும். அந்த வகையில திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில வணிக மேலாண்மை படிக்கக்கூடிய மாணவர்கள் புதிய தலைமுறை வாயிலாக காலை முதலே தொடர்ந்து இந்த பட்ஜெட் தொடர்பான நேரலையை பார்த்து வருகிறார்கள். குறிப்பாக பட்ஜெட்ல சொல்லப்படுற முக்கிய விஷயங்கள் என்னென்ன என்பது குறித்து இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் குறிப்பெடுத்தும் வருகிறார்கள். ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பட்ஜெட்டினுடைய வாசிப்பின் போதே ஒவ்வொரு திட்டங்களும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அது தனிநபருடைய வருமான வரி விலக்காக இருக்கட்டும் அல்லது விவசாயிகள் சார்ந்த திட்டங்களாக இருக்கட்டும், என்ன மாதிரியான திட்டங்கள் முக்கியத்துவம் பெறுகிறது என்பது குறித்து மாணவர்கள் குறிப்பெடுத்து வருகிறார்கள். இங்கு மாணவர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். காலையில இருந்து பட்ஜெட் பார்த்துட்டு இருக்கீங்க, என்னென்ன விஷயங்கள் நோட்டபிளா பாக்குறீங்க? நீங்க எதுவும் எதிர்பார்த்த விஷயங்கள் இருந்துச்சா? அது இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்களா? இந்தியா 2025-26 பட்ஜெட் அலோகேஷனில் முதன்முறையாக பெண்கள் தொழில் முனைவோர்களுக்கு 2 கோடி ஒதுக்கீடு செய்திருக்காங்க. இதனால் எஸ்டிஎஸ்சி பெண்கள்லாம் பயனடைகிறாங்க. இதை நான் எதிர்பார்த்தேன். இப்ப வருமான வரி விலக்கு தான் பேசுபொருளாகவே மாறி இந்த பட்ஜெட்டுடைய ஒரு தொடர்ந்து பேசலாம். பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிறு காலை 9:45 மணி முதல் 10:20 மணிக்குள் நாமக்கல் மாவட்டம் தும்மங்குறிச்சி கிராமம் பெரியூரில் எழுந்தருளிய அருள்மிகு மருத காளியம்மன் மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் அமைச்சர் பெருமக்கள், ஆன்மீக அன்பர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கனம் விழா குழுவினர்.